Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல மொறுமொறுப்பா கோதுமை மாவு வச்சு போண்டா எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தி போண்டா செய்யும்போது இந்த அளவுக்கு மொறுமொறுப்பா கண்டிப்பா உங்களுக்கு வராது. அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸோட தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இது வீட்ல அரைச்ச கோதுமை மாவு தான். நீங்க கடையில வாங்கின கோதுமை மாவா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல 1/4 கப் போல கடலை மாவு சேர்க்கிறோம். இது கூட ஒரு 1/4 கப் போல அரிசி மாவு. இதுதான் ரொம்ப முக்கியம். அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது தான் நல்ல மொறுமொறுப்பா வரும். அப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, தேவைப்பட்ட கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது கூடவே கொஞ்சமா உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். இது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது இவ்வளவு சேர்த்துட்டு இது இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கடைசியா இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். பேக்கிங் சோடா சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்ல உப்பெல்லாம் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லேயர்ஸோட வரும். இப்போ இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சரியா 1 கப் அளவு தண்ணி இதுல சேருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு 1/4 கப் போல கடலை மாவு சேர்க்கணும். கடலை மாவு மொத்தம் 1/2 கப் நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி ரெண்டாவதா நம்ம கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இதோட அந்த மொறுமொறுப்பு தன்மை பாத்தீங்கன்னா நல்லா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ரெண்டாவதா சேருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு டைம் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊரையெல்லாம் வைக்க வேண்டாம். அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்கணும். நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா ஹை ஃப்ளேம்ல சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒண்ணா போட்டு எடுங்க. இப்போ கையில நம்ம கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி போண்டா எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி பொங்கி வெளியே வரணும். இதுதான் சரியான எண்ணெயோட சூடு அப்படிங்கிறது. போட்ட உடனே நல்லா உப்புல வெளியே வந்துடணும். நீங்க நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா அடியிலே தங்கிரும், நல்லா உப்பி வராது. இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்னா போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா லோ மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க. வச்சுட்டு நல்ல பொறுமையா தான் இனிமே நம்ம வேக வச்சு எடுக்கணும். லோ ஃப்ளேம்லயே வைங்க. இனிமே வச்சுட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் திருப்பி போட்டு வேக வைங்க. இந்த மாதிரி கடைசியா நம்ம லோ ஃப்ளேம்ல வைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல வெளிப்பக்கம் நல்ல மொறுமொறுப்பாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் போண்டா ரெடி ஆகும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வரட்டும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இனிமே நம்ம இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இதை அப்படியே நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுருங்க. அப்போ ஆயில் ஏதாவது அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பேப்பர்ல வந்துடும். பாருங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். சட்டன் நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டீ போடுறீங்க அப்படின்னா சீக்கிரமாவே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான போண்டா ரெசிபி தான் இது. கோதுமை மாவுல தான் பண்ணீங்க அப்படிங்கறத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.